மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய காலம் வந்தபோது அவர்கள் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். முதற்பேரான ஆண் குழந்தை ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய சட்டத்தில் எழுதியுள்ளவாறு அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். மேலும் ஆண்டவருடைய சட்டத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு சோடி மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது எருசலேமில் சிமியோன் என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்றுள்ளவர், இஸ்ரேலுக்கு ஆறுதல் வரும் நாளை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவி அவரிடம் தங்கியிருந்தது. ஆண்டவருடைய மெசியாவை காணுமுன் அவர் இறக்கப் போவதில்லை என்று தூய ஆவியால் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்டத்தின் வழக்கத்திற்கு ஏற்பச் செய்ய வேண்டியவற்றை செய்ய பெற்றோர் குழந்தையாகிய இயேசுவை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை தம்மை கைகளில் ஏந்தி தழுவி கடவுளை போற்றி பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரே, உமது சொல்லின்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் தயாரித்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுள்ளன. இது பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு தரும் ஒளி. இது உமது மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. குழந்தையை குறித்து சொல்லப்பட்டவை பற்றி அதனுடைய தந்தையும் தாயும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை பார்த்து, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய உள்ளத்தின் எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒருவாள் ஊடுருவி பாயும் என்றார்.